ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம ஸ்விங் ட்ரேடி பற்றி தான். எல்லாருக்கும் தெரிஞ்சதான் ஸ்விங் ட்ரேட். அப்புறம் இந்த டைமில் யாரும் ஸ்விங் ட்ரேட் பண்ண வேண்டாம். தெரியுமில்ல, மார்க்கெட் ரொம்ப கரெக்ஷன் ஃபேஸில் இருக்குது. ஸோ இந்த டைம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட்டு கீழே வர சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம டெக்னிக்கலாக பார்க்கலாம். என்எஸ்சி வந்துட்டு நிஃப்டி 50 பாருங்கள், ஒன் டே டெய்லி சார்ஜ் தான் போட்டிருக்கேன். இப்போ கரெக்டாக இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட்டில் தான் அது வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. அப்புறம் பிரச்சனை என்னென்னா 50 டே 100 டே மூவிங் ஆவரேஜ் பிரேக் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ இது இன்னும் இங்கே 23,800 ஒரு சப்போர்ட் ரீஜன் இருக்குது. ரவுண்ட் ஃபிகர் 24,000 இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் ரீஜன் இருக்குது. ஸோ அது வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த கண்டிஷன் உங்களுக்கு தெரியும்ல, இப்போ வந்து தாரிஃப் போட்டிருக்காங்கல்ல, 50% இந்தியா மேலே டேக்ஸ் போட்டிருக்காங்க யூஎஸ்லேருந்து. அதுக்கப்புறம் இந்த டாலர் ப்ரைஸ் வந்து டாலர் டு ருப்பீஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது ருப்பீஸ் ப்ரைஸ் வந்து 88 வரைக்கும் போயிருக்கு. வேல்யூஷன் ரொம்ப மூலியமே இல்லை இந்தியன் கரன்சிக்கு. ஸோ அது ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்து கீழே போயிட்டு தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எல்லோரும். இப்போ யாரும் ட்ரேட் எடுக்க வேண்டாம், ஸ்விங் ட்ரேட் தானே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இங்கே வரப்போ நம்ம பை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நாளைக்கு மேபி ஒரு க்ரீன் கேண்டில் போட சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்தியாவோட ஜிடிபி ரிசல்ட் வந்திருக்கு ஃபஸ்ட்டு குவார்ட்டரில். நல்லா 7% ஏதோ ஜாஸ்தியாக இருக்குது. முன்னாடி குவார்ட்டர்லேருந்து இந்த குவார்ட்டர்லேயும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது இந்தியாவோட ஜிடிபி வந்து. அப்புறம் வந்துட்டு இந்தியா சைனா ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ அதுவும் நமக்கு சாதகமாக இருக்குது. ஸோ அதனால் மண்டே வந்து கேண்டில் கொஞ்சம் மேலே போக சான்சஸ் இருக்குது. அப்படியே அங்கேருந்து மேலே போனால் இந்த இங்கே பாருங்கள், இந்த 25,100 இந்த முன்னாடி ப்ரீவியஸ் ஒரு ஹை இருக்குல்ல, இது பிரேக் பண்ணால் நமக்கு அப் ட்ரெண்ட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இல்லை நாளைக்கு மேலே போய் மறுபடியும் கீழே 24,300 இங்கே கீழே இந்த லைன் சப்போர்ட் இங்கே கீழே க்ளோஸ் பண்ணாங்கன்னா கரெக்ஷன் தான். இது வரைக்கும் வேறு சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ யாரும் ஸ்விங் ட்ரேடில் யாரும் இப்போ எடுக்க வேண்டாம். அதனால தான் நான் பிரேக் அவுட் ஸ்டாக் சஜஷன் யாருக்கும் பண்ணலை. அப்புறம் இந்த கண்டிஷனில் வந்து இந்த கரெக்ஷன் ஃபேஸில் நம்ம டிப்பில் வந்து பை பண்ணுறதுக்கு ஒரு 3-4 ஸ்டாக்ஸ் கிடச்சிருக்கு. நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. அதில் இப்போது இந்த வீடியோவில் நான் ஒரு 3 ஸ்டாக்கை பற்றி சொல்லலான்ற ஐடியா இருக்குது. ஓகே, அப்புறம் இந்த கரெக்ஷனுக்கு காரணம் வந்து மிட் கேப் கொஞ்சம் ஓகே பரவாயில்ல, மிட் கேப்பு. மீதி எல்லாம் ஸ்மால் கேப்பு நிறைய செக்டர் வந்து வீக்கில் தான் இருக்குது, ரொம்ப வீக்காக இருக்குது. ஓகே, ஸோ யாரும் இந்த டைமில் பை பண்ண வேண்டாம். நம்ம அந்த ஸ்டாக் போகலாம். டிப்பில் பை பண்ணுறேன்னு சொன்னால அந்த ஸ்டாக் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது HCL டெக் பாருங்கள். ப்ரீவியஸ் ஹை வந்துட்டு 1900 ஆகுது ப்ரீவியஸ் ஹை. அது இப்போ வந்து எங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்கு, ப்ளூ சிப் ஸ்டாக்கு. ஸோ தைரியமாக நம்ம இந்த டிப்பில் வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் வாங்க வேண்டாம். இது வந்து இப்போ இங்கே பாருங்கள், இது வரைக்கும் போக சான்சஸ் இருக்குது. 1300 வரைக்கும் போக சான்சஸ் இருக்குது. இது ஃபண்டமெண்டல் நான் அனலைஸ் பண்ணதான். இது சூப்பர் ஸ்டாக்கு நல்லா இப்போது பை பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இப்போ பை பண்ண வேண்டாம். இங்கே ஒரு 1300 வரைக்கும் வந்ததுக்கப்புறம் நம்ம பை பண்ணலாம். ஓகே, லாங் டேர்முக்கு இங்கேருந்து கொஞ்சம் எஸ்ஐபி பண்ணுற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ காசு இருக்கோ அதை அனுசரிச்சு ஒரு ஸ்டாக்கோ 2 ஸ்டாக்கோ கொஞ்சம் வாங்க. இது ரொம்பவே க்ரோத் இருக்கிற ஸ்டாக்கு. ஓகே, நல்ல ஸ்டாக் அது. அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு இந்த ஸ்டாக்லேயே பாருங்கள். ப்ரீவியஸ் இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. இங்கே இது வரைக்கும் போகிற சான்சஸ் இருக்குது. ஸோ இது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் எப்படியும் இந்தியன் மார்க்கெட் மேலே தான் போகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்டாக்கு. அதே மாதிரி தான் டாடா மோட்டார்ஸ் இதே மாதிரி தான் இப்போ ரொம்ப கரெக்ஷன் ஃபேஸில் தான் இருக்குது. இப்போ கரெக்டாக லோ ப்ரைஸில் ஓடிட்டுருக்கு. 685. நான் முன்னாடி சொன்ன ஸ்டாக்கு தான் 2 தடவை சொல்லி இது 3ஆவது தடவை சொல்கிறேன். இப்போ யாருக்காவது பை பண்ணுறதா இருந்தால் இங்கே ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ் இருக்குது. இங்கேருந்து மறுபடியும் ஒரு புல் ரன் தான் வரும் எப்படியும். ஸோ இது இந்த கண்டிஷனில் நீங்கள் வாங்க ரெடியாக இருங்க. இது எப்போ இந்த லைன் பிரேக் பண்ணுதோ
இருக்கான்னு இங்கே டச் பண்ணதோ அப்போ நீங்கள் வைப் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை இது மாதிரி மறுபடியும் கீழே போகுதுன்னா இங்கே ஒரு ஸ்டாக்கு ஒன்று வாங்கிக்கலாம். மறுபடியும் கீழே போகுதுன்னா இங்கே ஒரு இருக்குது, இது வரைக்கும் போக சான்சஸ் 586 வரைக்கும். ஸோ இங்கேயே நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இது டாட்டா மோட்டர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டாக் தான், நான் ஸ்பெஷலாக சொல்ல வேண்டாம். இப்போ அதோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு வாங்கலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணலாம் தான் இங்கேயும் வாங்கி பண்ணிக்கலாம். இது க்ராஸ் பண்ணாலும் பை பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்கும்போது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி தான். ரிலையன்ஸில் தான் எல்லாருக்கும் தெரியும் இதோட மூவ்மெண்ட்டு நிஃப்டி 50 ரொம்ப பாதிக்கும். அந்த மாதிரி இது டவுன் ஆகிடுச்சுன்னா நிஃப்டி 50 டவுன் ஆகும். ஸோ இதுதான் மெயின். ஸோ இதுவும் இப்போ ஒரு லோ ப்ரைஸில் போயிட்டுருக்கு. இன்னும் வெயிட் பண்ணால் நமக்கு இந்த ப்ரைஸில் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இது வரைக்கும் வர சான்சஸ் இருக்குது. இங்கே ஒரு சப்போர்ட் ரீஜன் இருக்குது. இது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வாரம் ஒரு மாதம் வெயிட் பண்ணால் இது எப்படி கீழே வரும். ஸோ இதையும் இன்னும் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கோங்க. ஸோ கேஸ் அப்போ இந்த 3 ஸ்டாக் தான். நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. யாராவது இப்போ நான் பேசுகிறது எனக்கு தமிழ் அவ்வளோ வரதில்லை, ஏதாவது இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. அப்புறம் சப்போர்ட் பண்ணுங்கள். யாரும் லைக் பண்ணுறதில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, பார்க்குறவங்க யாரும் நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கம்மில்ல நாம் அதை பற்றி பண்ணலாம், எதை வீடியோஸ் பண்ணலாம். ஓகே, அப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கேஸ். see you tomorrow.